ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு கீரை தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நல்லா பொடி பொடியாக தண்டோடு அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அலசிட்டு. இது வந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் தனி மிளகாய் தூள், புளி, காஞ்ச மிளகாய், இது எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு, கடைசியில் இந்த வெந்தயக்கீரையை போட்டு ஒரு தோட்டிட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை வந்து கடைஞ்சாலும் கொஞ்சம் கசக்கும், ஆனால் இது மாதிரி தொகையல் பண்ணால், தொக்கும் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை தொக்கு செய்யறதுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தனி மிளகாய் தூள், புளி எல்லாம் நல்லா பச்சையாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இந்த மிளகாத்தூள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது தனி ஃப்ளேவருங்க. அப்படியே சேர்க்காம